ஒவ்வொரு ஆண்டும் சில குறிப்பிட்ட நாட்களில் தன்னுடைய ரசிகர்களை சந்தித்து உரையாடுறத வழக்கமாக கொண்டிருக்காரு நடிகர் சூர்யா. தனது மன்றத்தினரின் செயல்பாடுகளை நேரடியாக கண்காணித்து அவங்களை வழிநடத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அவர் இம்முறை தமிழகம் முழுவதும் இருந்து வந்த 4000 ரசிகர்களை நேரில் சந்திச்சிருக்காரு. கடந்த 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி 2 நாட்களும் போரூரில் உள்ள சக்தி பேலஸ்ல இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கு. இந்த சந்திப்பில் 70 மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் பொறுப்புல உள்ளவர்கள் பங்கேற்றிருக்காங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சூர்யா தன்னுடைய ரசிகர் மன்றத்தினரை சீரமைச்சாரு. தமிழகம் முழுவதும் மாவட்டங்களில் உள்ள மன்றங்களை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு அதை டிஜிட்டல் மயப்படுத்தியிருக்காரு. அதன் அடிப்படையும் இந்த சந்திப்பில் 70 மாவட்ட பொறுப்பாளர்கள் 2 நாட்கள் வருகை தந்திருந்து சூர்யாவை சந்திச்சு பேசியிருக்காங்க. கடந்த ஆண்டு இதே போல நடந்த ஒரு சந்திப்பில் சூர்யா இனி வருடத்திற்கு 2 படங்கள் கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்திருந்தாரு. அதன்படி இந்த ஆண்டு ரெட்ரோ திரைப்படம் திரைக்கு வருது. அதனை அடுத்து ஆர்ஜே பாலாஜி இயக்கும் சூர்யா 45 திரைப்படமும் திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த முறை நடைபெற்ற கூட்டத்தில் அப்படி எதுவுமே பேசல. ரசிகர்கள் கிட்ட அன்பாக நலம் விசாரிச்சதோடு மட்டுமல்லாம மன்றத்தின் குறை நிறைகளை மற்றும் செயல்பாடுகளையும் கேட்டறிஞ்சிருக்காரு சூர்யா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வுல சூர்யா கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டு மகிழ்ந்தனர் ரசிகர்கள். ஒவ்வொருத்தர் கூடயும் தனித்தனியா பொறுமை காத்து புன்னகையுடன் அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டாராமா. இதனிடையே வருகிற 18ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள் சென்னை நேரு ஸ்டேடியம்ல ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ரெட்ரோ திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நடைபெற இருக்காமா. இந்த நிகழ்ச்சியில் சூர்யா அவர்களுடைய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாநிலங்களிலிருந்து வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு தெரியுது. இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷ் நாராயணன் அவருடைய ஒரு முக்கியமான ஸ்பெஷலான இசை நிகழ்ச்சி இருக்க போதாமா.